ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ஜார்ஜியாவோட ஒரு அழகான மான்யூமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் பிரிட்ஜ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ராகவ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்ஜ் ஆஃப் பீஸ் இன் டிபிலிசி 2010 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பார்ஷியலாக இட்டாலியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதை இங்கே 200 ட்ரக்ஸ் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜார்ஜியன் ஹிஸ்ட்ரியை வந்து பறைசாற்றும் விதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரீகே பார்க் அப்படின்ற ஒரு பார்க் பக்கத்தில் இருக்குது. இந்த பார்க்லேருந்து இது வந்து கிட்டத்தட்ட ஓல்டு டிபிலிசியும் நியூ டிபிலிசியும் கனெக்ட் பண்ணுற விதமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே மித்குவாரி அப்படிங்கிற ஒரு ஆறு, இந்த ஊரோட மெயினான ஒரு ரிவர்னு சொல்லலாம். இவங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெருமை வாய்ந்த ஒரு ரிவராக இருக்குது. இந்த ரிவரை கிராஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது டிபிலிசிக்கு ஒரு ஐகானிக்கான ஒரு மான்யூமெண்ட் மாதிரியே இருக்குது இங்கே. இந்த பிரிட்ஜை நீங்கள் பகலில் பார்க்குறத விட நைட் டைம் பார்க்கும்போது இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த வியூவும் கண்டிப்பாக நான் காட்டுறேன். பிரிட்ஜிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது டிபிலிஸோட மெயினான ஐகானிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மதர் ஆஃப் ஜார்ஜியா, இல்லை நரிக்கலா ஃபோர்ட்ரஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கேபிள் காராக இருக்கட்டும், மெத்தேக்கி சர்ச் இருக்குது, பின்னாடி ஹாட் ஏர் பலூன் இருக்குது. எல்லாமே நம்ம இந்த பிரிட்ஜிலேருந்து ரொம்பவே ஈஸியாக பார்க்க முடியுது. ரொம்பவும் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சர்ச் தான் ஜார்ஜியன் அர்மேனியன் சர்ச். இது அவலாபாரி மெட்ரோ கிட்ட இருக்குது. அவலாபாரி மெட்ரோலேருந்து இறங்கி நடந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம நடந்து போனோம்னா இந்த ரீகே பார்க் அப்படின்ற பார்க் கிட்ட நம்ம போயிடலாம். அந்த பார்க்கில் தான் கிளாஸ் பிரிட்ஜ், அதே மாதிரி ஹாட் ஏர் பலூன், அப்புறம் இந்த கேபிள் கார் அப்படின்ற விஷயம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் தான் மஷ்ரூம் பில்டிங். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை பெஞ்சோடனே முளைக்கலாம் மஷ்ரூம்ஸ், நாய்க்கூட அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அந்த மஷ்ரூம்ஸ் மாதிரி தான் இருக்குது இந்த பில்டிங்ஸோட ஆர்கிடெக்சர். பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பப்ளிக் சர்வீஸ் ஹால், ஜஸ்டிஸ் ஹவுஸ் அப்படின்னுவாங்க. பப்ளிக் சர்வீஸ் ஹால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் ஒரு வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை சம்திங் நீங்கள் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை விசா ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. இந்த அவலாபாரி அப்படிங்கிற இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு சென்டர் ஆஃப் த பாயிண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பப்ளிக் சர்வீஸ் ஹால் சரி, இந்த கிளாஸ் பிரிட்ஜ் சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்கொயர் சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சர்ச், மெத்தேக்கி சர்ச், இது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. அவலாபாரி மெட்ரோலேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாக் பண்ணி நம்ம இங்கே வந்தோம். வந்துட்டு மேலேருந்து நம்ம அப்படியே நடந்து கீழே வரோம். குழந்தைங்க எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் போல். நல்லா விளையாடுறாங்க, திடீர்னு அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் அது அப்படின்னு நினச்சேன். எல்லா ஊர்லேயும் இப்படி தான். அவங்க அப்பா வந்து நல்லா டோஸ் கொடுத்தாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஹாட் ஏர் பலூன் இருக்குல்ல, இது இப்போ கரண்ட்டில் ஒர்க்கிங்கில் இல்லை, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் ஒரு 100 to 150 மீட்டர்ஸ் பக்கமே ஹைட் வந்து இவங்க எலிவேட் பண்ணுறாங்க. மேலே வரைக்கும் போயிட்டு நம்ம டிபிலிசி டோட்டலாக பார்க்க முடியுது. நல்லாவே இருக்குது ஒரு வியூ. உண்மையிலே சொல்ல போனால் நான் போகும்போது அந்த வீடியோ எடுக்கல. 1 செகண்ட் நான் மறுபடியும் போய் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ஓல்டு டிபிலிசி அண்ட் நியூ டிபிலிசி ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விதத்தில் தான் கட்டியிருக்காங்க.
இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெரைன் அனிமலை பார்த்து தான் இவங்க இன்ஸ்பயர் ஆகி கட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன மெரைன் அனிமல்ன்றதை இவங்க சொல்லவே மாட்டுறாங்க. கடலில் என்ன ஒரு விலங்கு இந்த ஷேப்பில் இருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக கருப்பாக இருக்குது தெரியுதா, இது எல்லாமே எல்இடி லைட்ஸ். இந்த எல்இடி லைட்ஸ் எல்லாமே வந்து நைட் டைமில் வந்து ஒளிர விட்டுறாங்க. ஜார்ஜியா நேஷனல் ஹாலிடேவாக இருந்தாலும் சரி, இல்லை ஜார்ஜியா வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த கண்ட்ரியோட ஃப்ளாகோ இல்லை இவங்களோட ஃப்ளாகோ வந்து இந்த பீஸ் பிரிட்ஜில் வந்து ஒளிர விடுறாங்க. அதை நைட் டைமில் நம்ம வந்து மேலே இருந்து பார்க்கும்போது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ரிவரில் இந்த போட் எல்லாமே நம்மளால் பயன்படுத்த முடியும். மீன்ஸ் நம்ம இங்கே இவங்ககிட்ட ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம இது பண்ணலாம். நம்ம ஓட்ட முடியாது, அவங்க ஓட்டி கூப்பிட்டு போவாங்க. ஒரு 15 to 20 minutes நம்ம இந்த போட்டில் வந்து சவாரி பண்ண முடியும். இப்போ பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இல்லை, ஆனால் ஸ்ப்ரிங் சீசனில் க்ரீனாக இருக்கும்போது ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டாச்சு தான் மதர் ஆஃப் ஜார்ஜியா. ஸோ இந்த மதர் ஆஃப் ஜார்ஜியா ஸ்டாச்சுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா கார்த்வேலி தேதா அப்படின்றது தான். கார்த்வேலியன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஜார்ஜியன்ஸ் அவங்கள சொல்லிக்கிறது. இப்போ நம்ம இந்தியன்ஸ்னு நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறதுக்கும் இந்தியன்ஸ்குள்ளே எவ்வளோ டைவர்சிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழன், மலையாளி, தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, இது மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி ஜார்ஜியன்ஸ் அவங்கள வந்து அவங்களே சொல்லிக்கிறது கார்த்வேலியன்ஸ் அப்படின்றது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பிரசிடென்ஷியல் ஹவுஸ். இது மாதிரி இங்கே நிறைய இம்பார்ட்டண்டான பிளேசஸ் இருக்குது அவலாபாரியை சுற்றி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த கிளாஸ் பேனல்ஸ், இதில் இருக்க எல்இடிஸ் எல்லாமே 2 கிளாஸ்க்கு நடுவில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நம்மளால அதில் எந்த கனெக்ஷன்ஸுமே போகிறத பார்க்க முடியல. ஆனால் இவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடக்கிறோம்ல அந்த மோஷன்னால் உருவாகிற ஒரு பவரை வச்சு தான் இந்த எல்இடிஸ் எல்லாமே இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட் இதோட முடியுது. செகண்ட் பார்ட்டு இன்னும் ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.